பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் பங்குனி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பலன்கள் பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னாக்க கிரக பயிற்சிகள், மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது, பங்குனி பிறக்குது. அதுக்கு ஆங்கில தேதி, சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 15/3/2025 முதல் 13/4/2025 வரை இந்த பங்குனி மாதம் சற்றேறக்குறைய 30 நாள் இருக்குது. இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ பங்குனி பிறந்த விட்டு 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை. அது என்ன சாமி, அமாவாசை மாதம் வருது இல்லை, அது என்ன புதுசாக சிறப்பு? இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர், ரொம்ப சிறப்பான அமாவாசை. இதுக்கு அடுத்தது 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திரா சேர்ந்த மக்கள், தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை. எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/4/2025 பங்குனி உத்திரம். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/4/2025 பௌர்ணமி தினம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/4. அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது. ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 6/4/2025 அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, இந்த ராமஜன்ம நவமி. இத்தனை மற்ற விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும், 3வது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீன ராசி, காலபுருஷத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசி. அதில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது, வக்ரம் நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்கின்றத விரிவாக பார்ப்போமா. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தலையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார். 11ஆம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த லேபர் லாஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது. கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும். இருந்தாலும் தங்கத்தின் விலை
அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு. இது வந்து 70,000 வரலும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த 5,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. நம்மளுக்கு வந்து இறக்குமதி எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும். படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில். அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும். இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏழை விவசாயிகள், விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய பொருட்கள், விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அன்பால துளாராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். எப்போ ராசிநாதன் உச்சம் பெற்றுட்டாரோ அப்போ அவர் பலம் பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்க அங்கே அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்சம் அடைஞ்ச கிரகம் அப்படின்றது புத பகவான். புத பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால இந்த சுக்கிரனை ஆளுமையாக கொண்ட துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதி ஆயிடுச்சு. பங்குனி மாதத்தில் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் பார்த்தோம்னாக்க 6ஆம் இடத்துல சூரிய பகவான் வேறு இருக்கார். இந்த படிச்சுட்டு அரசு தொடர்புடைய வேலைகள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, சூரியன் போய் 6ல் உட்காந்துட்டாரு, நீங்கள் வந்து அரசு வேலை கிடைக்கின்றீங்களே. அடிமை தொழில் அப்படின்றது அரசு உத்தியோகம். அந்த அரசு உத்தியோகத்துக்கு உண்டான காரகன் சூரிய பகவான். அவர் அங்கே தனிச்சு இருக்காரா? தனிச்சு இல்லை. நீச்சமடைஞ்ச புத பகவானோடையும் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானோடையும் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க அந்த இடத்திற்கு உண்டான குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுன்ற டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுத அன்பர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்றவங்களுக்கு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? ஏற்றமான மாதமாக இருக்கும். தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டு கண்டிப்பாக திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வாரியங்களுக்கு தலைவராகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சின்ன சின்ன போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு உண்டான துளாராசி என்பவர்களுக்கு அது தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன சாமி எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்கிறீங்க, அவர் என்னன்னாக்க சூரியன் 6ல் மறைஞ்சிட்டார். ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, தனக்காரகனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக துளாராசியை சேர்ந்த நண்பர்கள் திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன் திருமணம் தடை, ஏன் தாமதம்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா? ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னாக்க 7 குடையவர் 9ல் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ராசிநாதனான சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறாரு.
திருமணத்திற்குண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அங்கே புதிய உத்தியோகங்கள் மற்றும் புதிய தொழில்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம் அந்நிய மொழிக்கு சேர்ந்தவங்க கூட பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா மறைந்த ராகுவை பொறுத்தளவுக்கு குருவோடைய வேலையை செய்யணும். கோதண்ட ராகுவாக இருக்கிறாரு. அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எப்போதுமே ராசிக்கு பொறுத்தளவுக்கு மாத பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனை வச்சு சொல்கிறோம். இப்போ பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே உங்களுக்கு ராசிக்கு 6ல் இருக்கிறாங்க. அடுத்து வேகமாக செல்லும் கிரகமான செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்க துளாராசி என்பவர்களுக்கு வேறு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறதுனால மனதில் நல்ல தெளிவு பிறக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால போட்டி தேர்வு எந்த ஒரு புதிய கடனும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். ஏன்னா குரு இவ்வளோ நாள் வக்கரகதியில் இருந்ததுனால பிரச்சனைகள் இருந்திருந்தது. இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிடும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 3 6 அதிபதி. அதனால் 2 மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். அதுவும் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுலேருந்து அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு. எந்த இடத்துலேருந்து வருதுன்றதே தெரியாத அளவுக்கு திடீர் பொருள் வரக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக பண வரவு பணம் சம்பந்தமான விஷயங்கள் வரும். உங்களுக்கு வீடு மனை வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9 12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்க. வக்கரகதி அடைந்தாலும், அதாவது 6ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையணும். அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். என்ன விசேஷம்? சனி பகவான் 5ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படும். எப்படி சார் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தியை சொல்லக்கூடியது. அதில் அந்த குழந்தை பிராப்திக்கு உண்டான அதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் சனி ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் என்ன கண்டிப்பாக மருத்துவரின் இந்த இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. இவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை ஆண் குழந்தையே பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா அதாவது புத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புத்திரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் 8ஆம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், மறைந்த இடத்திலிருந்து பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமும், ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்க, காட்டன் பஞ்சு, அதை தவிர இந்த வெண்ணிற ஆடைகள், பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களும், அது தவிர ஜட்ஜு, அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய ஜட்ஜு, அது தவிர நீதி அரசர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றமும் தெளிவும் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் சிறு காலங்கள், அதாவது சில நாட்கள் அந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த முயற்சிகளை தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது
இந்த இது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து நிச்சயமாக முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லை, இந்த கோச்சாரத்துக்கு ஏற்றது மாதிரி இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போய் என்ன ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க ஐயா. இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம தினம் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும், புத்தி நிலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அது தடுமாற்றமாக உங்களுக்கு தெரியாது, ஆனால் தடுமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும், அது உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாக போய்விடும். அந்த தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால அன்னைக்கு வந்து அதனுடைய பின் விளைவுகள் என்ன வருங்கிறது தெரியாது. அதனால் பின் விளைவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பின் விளைவுகள் வராமல் தடுக்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்கிறோம். அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது 1/4/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 8:46 உங்களுக்கு தொடங்குது. அதுக்கப்புறம் 2/4/2025 புதன்கிழமையும் 3/4/2025 வியாழக்கிழமை இரவு 11:49 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளையும் புதிய பயணங்களையும், அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. இதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி விளைவுகள் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கிறலாம். இது போக வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய கிரகங்கள், அதாவது எந்த திசை நடந்தாலும் சரி, எந்த புத்தி நடந்தாலும் சரி, கோச்சாரப்படி இருக்கிறதுக்கு உண்டான இதை பற்றி பார்க்குற போது உங்களுக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். அங்கே வந்து துர்க்கை அம்மன் சன்னதிக்கு அருகாமையில் சித்தர்களுடைய இதுவும் இருக்குது. சித்தர்களுடைய திருவுருவங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த சித்தர்களுக்கு தொடர்ந்து ஒரு 11 நாளைக்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் நடக்கும். அது போக வரக்கூடிய பின்விளைவுகளையும் அது வராமல் பார்த்துக்கிறோம். அதனால் ஒரு 11 நாளைக்கு வந்து அங்கே போய் சித்தர்களுக்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவோம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தவர்கள் ராசிநாதன் உச்சம் பெறுறதுனால ஏற்றமான மாதம். எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தி, வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தலையானால் குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9-12 அதிபதியான புதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சித்தர்களை போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். இந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் வராது. ஆனால் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் அர்த்தாசிரம சனியும் நடந்துட்டுருக்கிறது. அதே சமயத்தில் 5 குடையவரும் 7 குடையவரும்
பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது 7ஆம் இடத்து அதிபதியும் சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு. அதே மாதிரி 5க்குடைய குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் இருக்காரு. இதனால இந்த சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கிற காரணத்தினாலையும் 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம், புத்திரஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிற காரணத்தினால திருமணங்கள் கூடி இதுவரைக்கும் திருமணங்கள், அதாவது ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கிறோங்கன்னா ஒரு 30 வயசு இந்த மாதிரி வயசானவங்களுக்கு திருமணம் ஆகலை, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் பேசி முடிவுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும், ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிநாதன் திடீர் பண வரவுகளையும் தரக்கூடியவராக இருப்பார். ஆக மொத்தத்தில் சுபகாரியங்களும் சுப விரயங்களும் நடக்கக்கூடிய காலமாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு. ஏன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது, வக்கர நிவர்த்தியாகி நிற்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5-7 பரிவர்த்தனை யோகம் வருது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 11 அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் லாபத்தை சற்று கம்மி பண்ணாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புதுசாக தொழிலில் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும். வீட்டுக்குன்னு கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. புதுசாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லும். இந்த மாத பலன் மூலியமாக இப்போ செவ்வாயினுடைய ஏற்றம் எப்படி இருக்குது? ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிறு சிறு மனசு கிளேசங்களை கொடுத்து பயங்களை கொடுப்பார். இது எந்த அளவுக்கு இருக்கும்? அது தவிர புதனுடைய வக்கரகிரி எந்த அளவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா பகவதி ஹரிகரன் ஐயா கிட்ட கேட்போம். ஹரிகர சர்மா கிட்ட. ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியோடைய அதிபதியானவர் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் பார்வைக்கு பலம் உண்டா? பார்வைக்கு பலம் உண்டு. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே நடக்குது அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ராசிநாதன் பார்க்கும் பொழுது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள். சரி, அடுத்தது 4ஆம் பாவாதிபதியான 4ஆம் பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார்.
அம்மாவின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான் இருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு. கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு, குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்ய முடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்யும். இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சாச்சுனாக்க புத்திரபாவம் வலுப்பெறும் மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும். கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சியும் நிகழாமல் கஷ்டம் 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 மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கஷ்டங்கள் விலகி வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தில் செய்யக்கூடியது. தனக்காரனான குரு ராசியை பார்க்கிறார். ராசியை பார்த்தா எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிலக்காரகனான அங்காரகன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். 8ல் போய் மறைஞ்சிருக்காரே சாமி, கஷ்டப்பட்டாது கடனுடனே வாங்கியாவது வீடு வாங்க முடியுமா? வீடு வாங்க முடியும். நிலம் வாங்க முடியுமா? நிலம் வாங்க முடியும். அதை கட்டுறதுக்கு உண்டான தனம் கிடைக்குமா? ராசியை குரு பார்த்துட்டாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தநிலை இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான 10ஆம் அதிபதி ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார், 10 குடையவர் 5ல் இருக்கார். தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசாங்கத்தின் கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்தான வம்பு வழக்குகள், லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் உண்டு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமான காலகட்டம். திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம்னு சொல்லலாமா? வெற்றியான மாதம் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது, புதிய முயற்சிகள் செய்யக்கூடியது தவிர்க்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு தவிர்க்கக்கூடியது. அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு வருது, என்னென்னத்தை தவிர்க்கணும்? இதை தவிர விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனாலோ ஏற்படுகின்ற கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சா எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்களை பெறலாம் என்பதை பற்றியும் டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 2.25 நாட்களை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு எப்போ இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்க்குற போது 3/4/2025 வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு 11:49 ஆரம்பிக்குது. அதேமாரி 4/4/2025 வெள்ளிக்கிழமை, 5/4/2025 சனிக்கிழமை, 6/4/2025 விடிகாலையில் 4:22 வரைக்கும் இருக்குது. ஆக இந்த 2.25 நாட்கள், அதாவது இதை 2.25 நாட்கள்னு சொல்கிறது. அப்போ இந்த 2.25 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது, 1 பயணங்கள் செய்யக்கூடாது, 2 புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது இந்த மன கிளேசங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தவறான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அது தவறான முடிவுன்னு தெரியாது. அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அப்போ அந்த பின் விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களை பிரயாணம் பண்ண வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் பார்த்தால் போரும். அது மாதிரி செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சனியினுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா எருக்கம் பிள்ளையார், அதாவது எருக்கம் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால்
எருக்கன் வேறுனால செய்யப்பட்ட பிள்ளையார். அந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலையில் உயரமான இடத்துல வச்சு வடக்கு பார்த்து வைக்கணும். அந்த பிள்ளையாரை, அதாவது தென்மேற்கு திசையில் வைக்கணும், வடக்கை பார்த்து வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது அதை வழிபடக்கூடிய நாள் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கணும், இல்லைன்னா தேய்பிறை சதுர்த்தியாக இருக்கணும். இந்த சதுர்த்தியில் அதை வழிபட்டுட்டே வரணும். வழிபடுற போது கூட நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போகும். அது போக ஏவல், பிள்ளி, சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னா, செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். ஆக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம், ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏவல், பிள்ளி, சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கோளாறுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எருக்கம்பிள்ளையாரை வணங்குற போது உங்களுக்கு அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இதுகளை செய்யுங்க. மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க. டாக்டர் ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலை மூலியமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கும் சரி சொந்த தொழிலுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும். இருப்பினும் சற்று உடல் நலத்தில் பின்னடைவு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியானது ஒரு நல்ல விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதுவும் இந்த தங்கம், இது பேங்க் கேஷியர் ஜாபு, பேங்க் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதை தவிர ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். புதிய கடன் எதன் மூலியமாக வரும்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் மாத கிரகங்கள் சொல்லுவோம். இதில் சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். அதனால் உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை, வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்கள் வாங்கிறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கிறது 4ஆம் இடத்தை குறிக்கிறது போல 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கடன், நோய், வம்பு, வழக்கு, புதிய வேலை, இதெல்லாம் 6ஆம் இடத்தை சொல்லும். பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும். இவ்வளவு நாள் வேலை இல்லாமல் வேலைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரியான பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் ஜாப் பண்ணுறவங்க, பேங்க் சம்பந்தமாக, இன்சூரன்ஸ் சம்பந்தமாக இருக்கிறவங்க, அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க,
கலைத்துறையில் வந்து ஒரு பெரிய இது நிபுணர்களாக இருக்கிறவங்க, சிஜி அதாவது இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த கேமராமேன், ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம், சூரியனுடைய 4ஆம் இடத்தினுடைய பொசிஷன், அது தவிர புதனுடைய மாற்றங்கள் என்ன விளைவுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது அரியர் சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க. தனுர் ராசி, தனுர்னாலே பிரகஸ்பதி குரு, குருவோட ராசி. கெட்டாலும் மென்மக்கள், மென்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். அப்படி ஏற்பட்ட வசந்த ராசியை கொண்டவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்லா இருக்குமா, ஆனந்தமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். என்ன சாமி ராசிநாதன் தான் போய் 6ல் போய் மறைஞ்சிட்டாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்க அங்கே இடத்துக்கு உண்டான சுக்கிரனும் உங்களுடைய ராசியாதிபதியான குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் மட்டும் பெறாமல் நீசபங்க ராஜயோகமும் பெற்றிருக்கிறாங்க. வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும். அதே போல் குருத்துவமுடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பங்குனி மாதத்தில் பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் உங்களுடைய பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன சாமி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி ஒரு பொடியை வேற வைக்கிறீங்க? 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான். நீங்கள் உண்மையை சொன்னாலும் அது உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னோம்னா பிரச்சனையாக இருக்காது. தேவையில்லாத பேச்சு பேசினோம்னா பிரச்சனைகளை நாமளே வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழிலில் ஒரு சொணக்கம், தொழிலில் ஒரு முடக்கம் இருந்துச்சு. அது என்ன சாமி, 7க்கும் 10க்கும் உடைய தொழில் ஸ்தானாதிபதியான புத பகவான் நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு, நீங்கள் என்னமோ தொழிலில் ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே? கண்டிப்பாக கரெக்டு தான் நீங்கள் சொல்ல வர்றது. ஆனால் அங்கு சுக்கிர பகவான், உச்சம் பெற்ற சுக்கிர பகவானோட நீச்சம் பெற்ற புத பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீச பங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த பங்குனி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா? ஏற்றமான மாதமாக இருக்கும். அதே போல் கெமிக்கல், மருந்து, ரசாயனம் மற்றும் குருத்துவமுடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றமாக இருக்கும். அதே போல் கணக்கு, பட்டய கணக்கர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, சிஎம்ஏ படித்த, பிகாம் எம்காம் படித்த பட்டதாரிகளுக்கு மேற்படிப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமுமான தனுர் ராசி என்பவர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை போல் நீண்ட நாட்களாக தொழிலில் சொணக்கம் இருந்தவங்களுக்கு தொழில் உள்ள சொணக்கங்கள் விடுபட்டு தனக்காரனான குருவுடைய அருள் பெற்று கேட்ட இடத்துல அப்படியே இந்த எண்ணெய் பைப்பை திறந்தால் கொட்டுற மாதிரி பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை நாம் பாட்டு அள்ளி வாங்கிட்டு செலவு பண்ணக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். சரி சாமி, அது என்ன ஒரு இக்கு வச்சிங்க? ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வரார். மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி மங்குவதனால் உங்களுடைய புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன நாட்கள், அந்த காலகட்டங்களில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றதையும், தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்கள் காலதாமசமாகும். அந்த காலதாமதத்தை தவிர்க்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா அதையும் பெறலாம் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விவரமாகவும் சொன்னீங்க ஐயா, பிரமாதமாக சொன்னீங்க. இப்போது இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னா என்னங்கிறத ஐயா சொல்லிட்டாங்க. அது இந்த மாதத்தில் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த நாட்களுக்கு வந்து தவிர்க்க வேண்டியது, இந்த சந்திராஷ்டம தினத்தில் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது, புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வெளியூர், வெளிநாடு
வெளி மாநிலமாக இருக்கட்டும், வெளிநாடுங்கிறது வந்து அந்நிய தேசங்களாக கூட இருக்கட்டும், எங்கேயுமே பிரயாணம் செய்ய வேண்டாம். இந்த 2 காரியத்தையும் நீங்கள் வந்து அந்த நாட்களை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் உங்களுக்கு வராமல் போயிடும். இன்றைக்கி எடுக்கிற முடிவுனால தப்பு இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது, அதனுடைய தப்பு வந்து பின்னாடி தெரியும். அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நாட்களை தவிர்க்கிறோம். அது என்னென்ன நாட்கள்ங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இந்த வரக்கூடிய பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் 4:23க்கு ஆரம்பமாகுது. 7/4/2025 திங்கட்கிழமை, 8/4/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 11:12 வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை வந்து இந்த நேரம் வரைக்கும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளும் பயணங்களும் தவிர்க்கணும். சரி, இப்போது பொதுவாகவே வந்து இப்போ சொல்லக்கூடியது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும், எந்த ராசியாக இருந்தாலும் குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆக இதை போய் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த மாத்திலரை இந்த ராசிக்காரர்கள் அவசியம் போகிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஆனால் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்துங்கிறதையும் சொல்கிறோம். அதாவது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் திருப்புல்லானின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த திருப்புல்லானிங்கிறத இப்போ தேவிப்பட்டினம்னு சொல்லுவாங்க. அந்த தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள்ளற நவகிரகங்கள் இருக்கிறதாக இருக்குங்கிறது தெரியும், எனக்கு தெரியும். அப்போ அங்கே நவகிரகம் கடலுக்குள்ளற இருக்கிற நவகிரகத்தையும் போய் வழிபட்டுட்டு அந்த ஊரில் தேவநாத பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது ஜெகநாத பெருமாள். அந்த ஜெகநாத பெருமாளையும் வழிபட்டிங்கன்னா புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அவர். அதே போல் புத்திர தோஷம் இருந்தாலும் அது நீங்கிரும், அதனால் புத்திரபாக்கியம் கிடைச்சிரும். அங்கேயே வந்து சனி தோஷமும் நீங்கும். அப்போ சனி தோஷமும் நீங்கிறதுனால எல்லாருமே போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பித்திருக்களுடைய தோஷம் இருந்தாலும் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள்ளே இருக்கிற நவகிரகத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பித்திர தோஷமும் நோங்கும். அப்போ அந்த பித்திரதோஷம் நீங்கணும்னு சொன்னால் நவதானியங்களெல்லாம் வாங்கிட்டு போகணும். அந்த நவதானியங்களை வச்சுட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷமும் நீங்கும். அப்போது எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அந்த நவதானியத்தை கொண்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பித்ரு தோஷம் விளங்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இவ்வளவும் கிடைக்கும். இது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பண்ணலாம்ங்கிறது பொது கருத்து. ஆனால் இந்த மாதம் இந்த கோயிலுக்கு இந்த ராசிக்காரர்கள், அதாவது தனுசு ராசிக்காரர்கள் போயிட்டு வர்றது நல்லது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம். அதற்காக அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மூலதனம் சற்று அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போவதும், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இல்லை கிரீன் கார்டு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையாது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது, சுப செலவுகள் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். குருவோடைய பார்வையும் இருக்குது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள், வச்சது அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பார்த்தோம்னாக்க
3க்கும் 5க்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கும்போது நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கிறது உறுதியாயிடுச்சு, இறுதியாயிடுச்சு. அப்போ நம்ம செய்கின்ற முயற்சிகள் வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல தொடக்கம் இந்த பங்குனி மாதம். நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்துக்குள்ளார சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் வலுப்பட்டுருச்சு. 5ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அடுத்தது 3ஆம் இடம் அப்படின்றது ஆணுக்கு வீரியஸ்தானம். 4ஆம் இடம்ன்றது பெண்ணுக்கு கர்ப்பதாங்கஸ்தானம். அப்போ எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியத்திற்கு ஏங்கிய தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அதோட பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பலன்களை அறுவடை பண்ணக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம்னு சொல்லலாம். போட்ட எஃபெக்ட்டுக்கு உண்டான பலன்கள் நமக்கு என்ன வேணும்? 2, 1 பணவரவு, 2 பதவி உயர்வு. இது 2மே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பார்ட்னர் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்ட்னர் தொழிலில் ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் இருக்காங்க. சுக்கிரனும் புதனும் நீச்சபங்கம் அடைஞ்சதுனால நீச்சபங்க ராஜயோகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்க போகுது. அப்போ இந்த நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும் பொழுது மேலும் மேலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட ராசி பலன் சொல்லும்போது, மாத பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், புதனை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த 4 கிரகங்களும் புதன் வக்ரமாகி திருப்பி வராரு, செவ்வாய் நீச்சமடைஞ்சிட்டு திருப்பி போகிறாரு. இந்த 2 கிரகங்களும் என்னென்ன நற்பலன்களை தரும் அப்படின்றத நம்மளுடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, மகர ராசி அப்படின்னு சொல்லும் போதே உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் கூடிய ராசி, 9 பாதங்கள் இருக்கக்கூடிய ராசி. ராசிநாதன் ஐயா சொன்ன மாதிரி சனி 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். இருந்தாலும் பார்த்தாலேனால் இவ்வளவு நாளாக குரு வக்கரத்தில் இருந்தார் 5ஆம் இடத்துல. அதனால உடல் நலத்திலையும் சரி, எடுத்த காரியங்கள்லையும் சரி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, தடங்கள் அதிகமாகவே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக அவருடைய இடத்திலே நிற்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக செல்லக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால 5க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால புத்திர ஸ்தானத்தில் போய் புத்திர காரகனே உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது அவருடைய ராசிக்கு 6, 9 அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் நீச்சமாகி 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க, எழுத்து பணி, கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அது தவிர இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மைனிங், அதை தவிர கருப்பு இது மண், எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர எள்ளு, இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர துப்புரவு தொழிலாளர்களின் மேலாளர்கள், அதாவது மேனேஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, HR டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் கேமராமேன், லைட் பாய்ஸு, இது கலைத்துறையில் கேமராமேன், லைட் பாய்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்கள் இந்த பண நுங்கு விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, பனை மரம் சார்ந்த விஷயங்கள் விற்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது.
ஏன்னா பனைமரம்ன்றது வந்து சனியினுடைய ஒரு இதுவாக சொல்லக்கூடியது. அதனால பனைமரம், பனம் பழம், பனம் இது நுங்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி 5-10க்கு உண்டான யோகாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய முயற்சி தொழிலில் வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் கொண்டு குவிக்கும். நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து இந்த இதில் இந்த கோர்ட்டு, ஜட்ஜு, வக்கீல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால பேச்சில் வந்து உள்கருத்துக்களை அதிகமாக பேசி அந்த கருத்துக்களின் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம். அதாவது அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்ததுனால எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிறத ரொம்ப நோண்டி பார்த்து அதில் இருக்கிறதனுடைய ஆழத்தை கவனித்து தான் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா புதன் வேற வந்து 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழிலில் பெரிய ஏற்றம், சொந்த தொழிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதோட பார்த்தலையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக அவர் வெளிநாட்டுக்கு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை குருவும் பார்த்துடுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட வந்து 7/4/2025 வரலாம் இருக்கார். அதாவது இந்த முக்காவாசி வந்து 22-23 நாள் பங்குனி மாதத்தில் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி இருக்கும். இருந்தாலும் சூடு சம்பந்தமான உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிதான முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சந்திராஷ்டமம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமம் என்னைக்கு வருது, இதனுடைய எளிய பரிகாரம் என்ன? அதை தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து ஒருவேளை சரியில்லை என்றால் அவர்கள் இந்த கோச்சாரத்தினுடைய நற்பலன்களை அடையணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போய் என்ன ஒரு ஏற்றத்தை அவர்கள் கிடைக்க முடியும் அப்படின்றத வந்து ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயாவே சொன்னாங்க சந்திராஷ்டமங்கிறது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறது. இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகளை எதுவும் செய்யக்கூடாது, புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாதுங்கிறது தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது வெளியூர் வெளிநாடு எதுவாக இருந்தாலும் எந்த பிரயாணமும் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதனால் பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதனுடைய இது தெரியாது. அதனால் பின்னாடி வந்து சிரமங்கள் வரும். அந்த பின்னாடி சிரமங்களை வர்றதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது வரக்கூடிய இதில் எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது 8/4/2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு 11 மணி 12 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குது. 9ஆம் தேதி 9/4/2025 புதன்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது. 10/4/2025 வியாழக்கிழமை இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்களில் புதிய முயற்சிகளும் பயணங்களும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை கண்டிப்பாக செய்தீங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய தொல்லைகள்லாம் இப்போவே நீங்கிடும். பின்னாடி தொல்லையே இல்லாமல் போயிடும். இப்போ பின்னாடி தொல்லைகளை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வேண்டாம்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. அதே போல் உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு சனினாலெல்லாம் பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அது வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால சிறப்பு தான். இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால
வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடணும்னு சொல்லுவோம். அந்த சாதாரணமாக வழிபடுறதை விட அவருக்கு அரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணி சில மற்ற அபிஷேகங்களும் பண்ணுவாங்க. அதோட வெறும் அரிசி மாவு மாத்திரம் பண்ண மாட்டாங்க. அது சொன்னீங்கன்னா அது வந்து கோயிலில் பண்ணிடுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகிடும். தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி பண்ணணும். அதனால வந்து உங்களுக்கு தீராத கடன், அதாவது தீரா கடன் இருந்தால் கூட அந்த கடன்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதனால் தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன்லாம் நீங்கி நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் 7 சனியினுடைய கடைசி ஒரு இதில் இருக்கிறதுனாலையும் இவ்வளோ நாள் ஏற்பட்ட கடனால் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. இப்போது குருவும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் குருவுக்கு நிச்சயமாக தட்சிணாமூர்த்திக்கு அரிசி மாவில் பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கடன் சுமைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி, அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5-10 அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெறதுனால தொழிலில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்போ ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், நிச்சயமாக 2வது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எல்லா விதமான ஏற்றமும் சிகரத்தில் அமரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களும் ஆகிய இந்த 9 பாதம் கொண்டவர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள். இப்போ உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிறது கரெக்ட். இருந்த போதிலும் கூட 2ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்துலையும், 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க. அதாவது தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்திலே இருக்கிறதுக்கு சமமாக போயிடுறார். அப்போ இந்த காலகட்டங்களில் தனத்தை வந்து நிறைய தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அதுலேயும் இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால் வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 3 கூடிய செவ்வாயும் போய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 4 கூடியவரும் 2 கூடியவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதனால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 2ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அதாவது களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான், அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ இந்த குடும்பஸ்தானத்திலே இருக்கிற காரணத்தினால இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலமாகவும் எடுத்துக்கிறலாம். எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா சனி ஜென்மசனி நடக்கிறது. ஆட்சிநாதனாக இருந்தாலும் அவரே வந்து மூல திரிகோண வீட்டில் கும்பத்திலேயே சனி பகவான் இருந்தாலும் அதற்குண்டான சனி பகவானுக்கு உண்டான விஷயங்களை கொடுப்பார். அதாவது உடல் உழைப்பை அதிகப்படுத்தி கொடுப்பார். எல்லா விஷயத்திலையும் தானே எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டு போய் விடுவார். அதனால் வந்து உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக, தூக்கங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும்.
எலும்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, 2ஆம் இடம் 4ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால நல்ல ஒரு வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். அதுவும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால தாயின் மூலியமாக தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது எங்கே தொட்டாலும் காசு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காசுக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இதோட பார்த்தீங்கன்னா இந்த பணம் வர்றதுன்றது ஒரு பக்கம், அது தவிர அந்த பணத்தின் மூலியமாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா சுக்கிரனே 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 4-9க்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, அவரே 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செலவுகள் இருக்கும். அதாவது ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கட்டாயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை பிராப்திக்காக பெண்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த காலகட்டத்தில் குழந்தை அவர்களுக்கு கர்ப்பப்பையில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் இந்த பிசிஓடி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசீசஸ்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கர்ப்பப்பையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கருவுறக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் நீச்ச பங்கம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லும். இப்போ சூரியனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய ஏற்றமும் எந்த அளவு இவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த நம்ம கும்பராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் 2ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைஞ்சு போயிட்டார். உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்களில், அதாவது மூதாதையர் சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டம். அதே போல் 8ஆம் இடமும் தொடர்பு வருது. 8க்குரியவர் 5க்குரியவர் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அந்நிய மொழி, அந்நிய மதம் சார்ந்தவர்களோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுற கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு. அதே போல் பார்த்தா 9க்குடையவர் சுக்கிரன், அவரும் 2ல் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இப்போ ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வு எழுதக்கூடிய, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை கும்பராசி நேயர்களுக்கும், கும்பராசி அன்பர்களுக்கும், கும்பராசி மாணவர்களுக்கும் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகம், அது உள்ளூராக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், அல்லது வெளிநாடாக இருக்கட்டும், வெளி மாநிலமாக இருக்கட்டும், அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. பணம் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ராகு 2ஆம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால வெளிநாடுகளில் போய் தங்கி படிக்கிறவங்களுக்கு பிஆர், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப்பு கடந்த காலகட்டங்களில் தாமதமானது இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா, மிக மிக அதிகம் சொல்லலாம். அதே போல் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் சாமி, திருமணத்திற்கு உண்டான இது பண்ணிட்டு இருந்தேன், எதனால் தடங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியாமல் இருந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போன்று தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 7ஆம் இடம், உங்களுக்கு 7ஆம் இடம்ன்றது தொழில் பார்ட்னர் மற்றும்
லைஃப் பார்ட்னர் அவர் சூரியனாக போய் அவர் சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் கூட ஒத்து வந்து நல்லபடியாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா, ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் செய்வது, புதிய முயற்சிகள் செய்வது தடுக்கப்பட வேண்டும். ஏன் அந்த தினங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் வரும்போது மதிக்காரனான சந்திரன் பலம் இழப்பதினால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் என்றும், இதை தவிர கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியாக வேலை செய்யாதனால் பலன் கிடைக்கவில்லை என்றால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கன்னி. அந்த கன்னிக்கு உண்டான நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டால், உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் கொண்டது கன்னிராசி. இந்த கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து என்ன, 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு வந்து அதனுடைய ஒளியினுடைய தாக்கங்கள் இல்லாதனால நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போயிடும். ஆனால் எடுக்கிற போது நல்ல முடிவுன்னு தான் தோணும், ஆனால் எடுக்கிற முடிவு தவறாக போயிடும். அந்த தவறாக போகிறதுனால தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. அதனால் இன்னைக்கு செய்த தப்புக்காக தண்டனை இன்றைக்கே கிடையாது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் பின்னாடி வரும். அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு வந்து 15/3/2025 சனிக்கிழமையும், 16/3/2025 இரவு 12:19 வரையும் இருக்குது. அது போக மேலும் 10/4/2025 வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது. 11/4/2025 வெள்ளிக்கிழமையும் இருக்குது. 11/4/2020 வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாள் தான். வியாழக்கிழமை 10/4/2025 வியாழக்கிழமை, 11/4/2025 வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 12/4/2025 சனிக்கிழமை இன்றைக்கும் ஃபுல்லாக இருக்குது. 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:40 வரைக்கும் இருக்குது. ஆக இது வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் 2 தடவை வருது. அதனால தான் அதனுடைய கண்டினியூட்டியாக இந்தமாரி வர்றதுக்கு காரணம். சில மாதங்களில் அப்படி வரும், சில மாதங்களில் 2.25 நாள் மாத்திரம்தான் வரும். இப்போ வந்து இது வந்து 1ஆம் தேதியும் வருது, கடைசி 30ஆம் தேதியும் வர்றதுனால 2 தடவையாக வந்துடுச்சு. அதனால் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. மேலும் வந்து நம்முடைய உங்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது எல்லா சிவாலயங்களிலும் வந்து காலபைரவர் இருப்பார். ஆனால் இங்கே திண்டுக்கல்லில் தாடிக்கொம்புன்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த தாடிக்கொம்பு ஸ்தலத்தில் வந்து சௌந்தரராஜ பெருமாள் கோயில்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே வந்து சொர்ண ஆகர்ஷண கால பைரவர் இருக்கார். அந்த பைரவரை சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதுலேயும் தேய்பிரை அஷ்டமியில் போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். அப்போ தேய்பிரை அஷ்டமியில் போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம், எவ்வளவு உடல்நலம் சரியில்லைனாலும் அந்த உடல்நலம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அஷ்டமி திதியில் போய் பண்ணணும். இந்த அஷ்டமி திதிங்கிறது பௌர்ணமி கழித்து 8ஆவது நாள் வர்ற அன்னைக்கு வரக்கூடியது தான் அஷ்டமி திதி. அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து சொல்லக்கூடியது வந்து பிரதமை, துவிதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திதி வரும். அதில் பௌர்ணமி கழிச்ச 8ஆவது நாள் வரக்கூடியது தான் தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க. தேய்பிரைன்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அஷ்டமியில் போய் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய உடல் பிணியும் தீரும், கடன் தொல்லைகளும் தீரும். அதனால் அவசியம் போய் என்ன கேட்டால், பைரவர் வந்து எங்கேயுமே சிவஸ்தலங்களில் தான் இருப்பார், இல்லைன்னா தனியாக கூட இருப்பார். ஆனால் பெருமாள் கோயிலில் இருக்கிறது ரொம்ப அரிது. இந்த பெருமாள் கோயிலில் இதை போய் பண்ணினீங்கன்னா உனக்கு கடனும் பிணியும் தீரும். அதனால் போய் அவசியம் பண்ணிக்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே. ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க.
இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா பெரிய ஏற்றமான காலம். ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அதனால் உடல் உழைப்பு அதிகமாகும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில் ஏற்றம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு மாஸ்டர் டிகிரிஸ் நிச்சயமாக உண்டு, போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும், கூட்டு தொழிலில் வெற்றி, கூட்டு தொழிலில் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக முதல் போடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அதாவது இவ்வளவு நாளாக ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிரச்சனைகள் இருந்ததானால் அவர்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது குழந்தை கரு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு வெளியூர் சுற்றி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு 3ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று வரார். அதாவது 3ஆம் இடத்தின் அதிபதி ராசியிலும் ராசியின் அதிபதி 3ஆம் இடத்திலும் இருந்து ராசி பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதனால் என்ன அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். அது தவிர நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமண பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அமையும், படிப்பு விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக சேரும். இதோட பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புதுசாக அதாவது வேலை மாற்றங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அரசாங்கம் தொடர்பாக வேலையில் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் இமிடியேட்டாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது பின்னடைவு இருந்தாலும் ரொம்ப பின்னடைவு இருக்காது. அதை தவிர ஏறி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக வந்தாச்சு. பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்போம். பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்துறது அப்படின்றத வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் இந்த செவ்வாயினுடைய மாற்றம் சூரியனுடைய ஏற்றம் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால என்ன ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனம்னாலே குருனாலே பிரகஸ்பதி, அதுவும் சுபகிரகங்கள். அவர் இருக்கிற இடம் இன்னொரு அசுர குருவான சுக்கிரனோட வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா அந்த பரிவர்த்தனை யோகத்துலேயும் பார்த்தாக்க உங்களுக்கு உண்டான 4க்கும் 7க்கும் உடைய புத பகவானும் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் ஆகியிருக்காங்க. அப்போ தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். என்ன ஒன்று அப்படின்னாக்கா 7.5 சனி விரயச்சனி நடந்துட்டுருக்கு. அது ஒவ்வொரு ஏஜ் கிரைட்டீரியாவுக்கும் ஒன்று கொடுக்கும். ஆனாலும் இந்த பொறுத்தளவுக்கு 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு சுப விரயங்கள்னால் குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கறது, காலேஜ் சேர்க்கறது, வண்டி வாகனம் வீடு வாங்கிறது, இதை மாதிரி சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற
குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இது. நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன் தெரில சாமி எனக்கு திருமணம் தடை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. வருகின்ற 2025ஆம் ஆண்டு எண்டுக்குள்ளார திருமணமாகக்கூடிய பாக்கியமும் உண்டு. அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு பகவானே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஊக வணிகம் அதாவது செய்து ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன்ஸு, லாட்ரி, ரேஸு செய்யக்கூடிய தொழிலருக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியில் உண்டான ராகு பகவான் குரு பகவானுடைய வேலையை செய்ததுனால கோதண்ட ராகுவாக ஆனதினால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட பங்கு கிடைச்சி அங்கே உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரித்தம் பண்ணி அந்நிய டாலர்களும் இதுவும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் என்று வரும். அதன் பெயர் சந்திராசிரம தினம் என்று பெயர். உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் வரும்பொழுது மனோகாரனான சந்திரன் புத்தி பேதலிப்பதனால் ஒரு சில புதிய காரியங்களை தொடங்கதை தவிர்க்கக்கூடிய நாள். அது என்னென்ன நாள் என்பதை நமது ஐயா சக்தி சோமையா அவர்கள் சொல்வார்கள். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைக்காது. அதற்கு என்ன தெய்வீக பரிகாரம் செய்யலாம், எந்த ஆலய வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவர்கள் சொல்வார்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சித்திர நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் உள்ள 1, 2, 3, 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்தில் உள்ள 1, 2, 3 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அந்த சந்திராஷ்டம தினத்தில் உங்களுடைய புத்திகள் தடுமாறக்கூடிய நிலைகள் இருக்கும். அந்த புத்தி தடுமாறும் போது நம்ம எடுக்கக்கூடிய யோசனை என்னதான் யோசனை பண்ணி நீங்கள் எடுத்தாலும் அதனால் பின் விளைவுகள் வரும். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வெளியூர், வெளிநாடு எங்கேயா இருந்தாலும் போகக்கூடாது. அதுமாரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதனால் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து அந்த கஷ்டங்கள் நீங்கிடும். அதாவது இன்றைக்கி அதனுடைய கஷ்டங்கள் தெரியாது. ஆனால் இன்றைக்கி எடுக்கிற முடிவினாலேயோ இன்றைக்கி எடுத்த பயணத்தினாலேயோ பின்னாடி அதனுடைய தாக்கங்கள் வரும். அப்போ அந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த நாட்களை தவிர்த்துக்கிறங்க. மேலும் உங்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாலும் இந்த மாதம் பங்குனி மாதத்தில் திண்டுக்கலுக்கு அருகில் நிலக்கோட்டைங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் அணப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயரை சனிக்கிழமை என்னைக்கு போய் நீங்கள் வழிபட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். ஏமாற்றம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ ஏமாற்றம் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்படிங்கிறனால ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக சிறப்பாகவும் சால சிறந்ததாகவும் இருக்கும். மேலும் ஐயா டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருப்பது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம், வேலைகளில் மாற்றம், ஏற்றம், ஏமாற்றம் இல்லாத வாழ்வு இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலைமை நடக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, திருமண யோகம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அதீத லாபம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிக முதலீடு போட வேண்டாம். மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் 7.5 சனி, சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து
உங்களுக்கு அதீதமான விரயத்தை ஏற்படுத்தி தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் வேலைகளில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.